Hi foodies, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரெட் சன்னா புலாவ். இது ரொம்ப டேஸ்டான புலாவுங்க. அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு நான் 2 டம்ளர் அரிசி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க, வறுத்த பிரெட் பீசஸ் கொஞ்சம், கறிவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் தாளிக்க பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய், கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவு, கொஞ்சம் தனியா பொடி, வெறும் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கரம் மசாலா, நெய் வேணும், அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச சன்னா அது ஒரு 200 கிராம். இப்போ நான் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணலான்னு இருக்கிறப்போ அதில் பட்டை லவங்கெல்லாம் போட்டு தாளிச்சிக்கினேன், வெங்காயம் போட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, நடுவில் கொஞ்சம் இது பவர் கட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். அதனால் இப்போ நான் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ண முடியாது. அதனால் நான் கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடாயில் இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் கடாயில் மாற்றிட்டு அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்மளோட ரெசிப்பியை. இப்போது வெங்காயம் சாஃப்டாகிடுச்சு, கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கிறேன் நான். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த உப்பு நான் மசாலாவுக்கு மட்டும்தான் போட்டுக்கிறேன். அரிசி போட்டுட்டோன்னே ஒரு தடவை செக் பண்ணிக்குவேன் நான் உப்பு எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு வதக்குங்க. ஃபஸ்ட்டு உப்பும் மஞ்சத்தூளும் எதுக்கு நான் போட்டுக்கிறேன்னா, வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக போட்டுக்கிறேன் நான். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம வதக்குற விதத்தில் தான் இருக்குது நம்மளுடைய புலாவ் நல்லா டேஸ்ட்டாக வர்றது. ராஸ்மெல் அடிச்சதுன்னா சாப்பிட பிடிக்காது. இப்போ புதினாவையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போயே புதினா வதங்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வருது. எப்பயுமே புதினா போட்டு செய்கிற சமையல்னா நல்ல ஸ்மெல்லோட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபுட்டு. நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கினேன். இது எங்கள் 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸு, 200 கிராம் சன்னா, அப்புறம் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸை கட் பண்ணி நெய்யில் வறுத்து தனியாக வச்சுக்கினேன். இப்போது தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் வதக்கிக்கோங்க நல்லா. இது எல்லாமே நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை நம்ம அவசரத்துக்கு அவதியாக செஞ்சுட்டு பச்சை வாசனை வந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்காது நம்மளுக்கு. அப்புறம் இப்போது 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கிறேன். நான் எப்பயுமே தயிர் இதேமாரி பிரியாணி ஐட்டம் கிரேவி ஐட்டம்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தயிரை கடைஞ்சி வச்சுப்பேன், கெட்டி தயிரை. ஏன்னா கெட்டி தயிராகவே நான் போடும்போது அந்த மசாலாலாம் அங்கே இங்கேன்னு போய் ஒட்டிக்கும், அது சரியாகவே கரையாது. ஸோ இதேமாரி நான் இது கடைஞ்சி கொஞ்சம் லிக்விட் மாதிரி வச்சுப்பேன் நான்.
ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு சட்டுன்னு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். நெய் அதிகம் எனக்கு வேணாம், சேர்த்துக்க வேணாம்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலே சேர்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தா நெய்யோட சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்மளுக்கு ரொம்ப கெட்டது. நெய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் தான் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை வந்து போட்டுக்கலாம். இந்த சென்னாவில் நான் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்சு தான் போடணும் சென்னாவை. அப்படியே பச்சையாக போட்டால் வேகாது நம்மளோட புலாவில் சென்னா. இப்போது கரம் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா பொடி வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது. நான் வெளியெலாம் வாங்க மாட்டேன். மசாலா பவுடர்லாம் வீட்டிலே நான் எல்லாத்தையுமே பண்ணிப்பேன் நான். இது ஆக்சுவலி மகாராஷ்டிரனில் நான் வந்து பூனாவில் இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மசாலா ரெசிபி. அதை தான் நான் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன் வீட்டில். இது வந்து பிரியாணி, சன்னா மசாலா, அப்புறம் மட்டன், சிக்கன் மசாலா, கிரேவி ஐட்டம், அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, என்ன ஃப்ரை பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அரிசி ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் போட்டு கிளறேன். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது ஜீரக சம்பா ரைஸ். ஏன்னா அரிசியை முதல்ல பொடிசு, ரொம்ப தண்ணி ரொம்ப கோத்துக்குச்சுன்னா நம்மளுக்கு புலாவ் வந்து குழஞ்சி போயிடும் ரொம்ப. அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியில் வந்து மசாலா ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எங்கள் வீட்டில் வந்து பவர் வந்துடுச்சு. நான் இப்போ டைரெக்டாக எலக்ட்ரிக் குக்கர்லேயே போட்டு செஞ்சிடலான்னு இருக்கிறேன். இப்போ கடாயிலேருந்து எலக்ட்ரிக் குக்கரில் வந்து நான் மாற்றிக்கிறேன் என்னுடைய புலாவை. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். நான் நிறுத்தணும்னு பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதிலே வார்மில் வந்துடும். இப்போ இந்த வேக வச்ச சன்னா தண்ணியும் இந்த ரைஸ் தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது திட்டமாக எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ எனக்கு 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் நான். இந்த வேக வச்ச சன்னா தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. இந்த ரைஸ் வேகும்போது அதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போட்ட உப்பு அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் நம்மளுடைய புலாவ் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, நம்ம புலாவ் இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக கிளறி விடுங்க, ஏன்னா அது உடஞ்சிடும், அரிசி உடஞ்சிடும் அது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வச்சுருக்கிற கொத்தமல்லி கறிவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டையும் போட்டுக்கலாம். பொறுமையாக கிளறுங்க, சாதமும் உடஞ்சிடும், வறுத்து வச்ச ப்ரெட்டும் உடஞ்சிடும். ஜாக்கிரதையாக கிளறி விடுங்க. இப்போ நம்மளுடைய பிரெட் சன்னா புலாவ் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.